அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹத வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பஅதா. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, லுஹா தொழுகை சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்வோம். ஸலாத்து லுஹா, அதாவது முற்பகல் உடைய தொழுகை, சூரியன் உதயமாகி ஓரளவுக்கு உயரமாக வந்ததிலிருந்து அது உச்சிக்கு செல்லும் முன்பு வரை தொழக்கூடிய தொழுகைக்கு துஹா என்று பெயர். முஸ்லிமிலே 1302வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவருடைய ஒவ்வொரு மூட்டின் மீதும் சதக்கா கடமையான நிலையில் அவர் காலை அடைகிறார். ஒவ்வொரு மூட்டுகள் இருக்கிறது, ஜாயிண்டுகள் இருக்கிறது. ஒவ்வொரு முறை சுபஹான் அல்லாஹ் என்று சொல்லுவது சதக்கா, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவது சதக்கா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுவது சதக்கா, அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவது சதக்கா. நன்மையை ஏவுவதும் சதக்காவாக இருக்கிறது, தீமையை தடுப்பதும் சதக்காவாக, சேரிட்டியாக, நன்மையாக இருக்கிறது. இவை அனைத்திற்கும் முற்பகலில் ஒருவன் தொழக்கூடிய 2 ரக்காத் பகரமாக அமையும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த 2 ரக்காயத்து தான் துஹாவுடைய தொழுகையாக இருக்கிறது. புகாரியில் 1981வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், என்னுடைய நண்பர் ஹலீல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 3 விஷயத்தை கொண்டு உபதேசம் செய்தார்கள். ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்றும், துஹாவுடைய தொழுகை 2 ரக்காத் தொழ வேண்டும் என்றும், நான் தூங்குவதற்கு முன்பே வித்திரை தொழ வேண்டும் என்று எனக்கு வலியுறுத்தினார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். புகாரியில் 1176வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வெற்றி பெற்ற அந்த நாளையில் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டிலே குளித்துவிட்டு 8 ரக்காத்துகள் தொழுதார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், இந்த தொழுகையை விட சுருக்கமாக வேறு எந்த தொழுகையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது நான் பார்த்ததில்லை, என்றாலும் ருக்கூவையும் சுஜூதையும் நிறைவாக செய்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அருமை தோழர்களின் நண்பர்களே, முஸ்லிமில் 144வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. குபாவாசிகள் துஹா தொழுது கொண்டிருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேறி சென்றார்கள். அப்போது அவ்வாபின் தொழுகையாகிறது. அவ்வாபின் தொழுகை என்று சொன்னால், முற்பகல் நேரத்தில் ஒட்டக குட்டிகள் சூரியனுடைய வெப்பத்தை அடையும் போது எழுந்து ஓடக்கூடிய நேரமாக இருக்கிறது. துஹாவுடைய தொழுகைக்கு அவ்வாபின் தொழுகை என்ற பெயரும் உண்டு என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு விளக்கி தருகிறது. சரி, இந்த துஹாவுடைய தொழுகை எத்தனை ரக்காத்துகள் நாம் தொழ வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, அபூதாவுதில், முஸ்லிம், இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹாவுடைய தொழுகையை 8 ரக்காத்துகளாக தொழுவார்கள். ஒவ்வொரு 2 ரக்காத்திலும் சலாம் கொடுப்பார்கள் என்று வருகிறது. சரி, மற்றும் ஹதீஸில் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரக்காத்துகள் துஹா தொழுபவர்களாக இருந்தார்கள். இன்னும் அல்லாஹ் நாடிய அளவுக்கு அதிகப்படுத்தவர்களாகவும் இருந்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். இதுவும் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு.
அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரும் அறிவித்த ஹதீஸுகளிலிருந்து 2 ரக்காத் துஹா தொழலாம் என்பது நமக்கு தெரிகிறது. ஆக துஹாவுடைய தொழுகை சம்பந்தமாக ஒரு ஹதீஸுகளிலிருந்து குறைந்தது 2லிருந்து 8 வரைக்கும் தொழலாம் என்பது நமக்கு தெளிவாகிறது. இஷ்ராக்குடைய தொழுகையை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இஷ்ராக்குடைய தொழுகை துஹாவுடைய தொழுகையா? அது என்ன? ஒரு ஹதீஸில் பார்க்கிறோம், யார் சுபுஹுடைய ஜமாத்தை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்து சூரியன் உதயமான பிறகு 2 ரக்காத் தொழுவாரோ அவருக்கு ஒரு ஹஜ் மற்றும் உம்ரா செய்த நன்மை உண்டு என்று ஒரு ஹதீஸ் திருமதியில் வருகிறது. ஆனால் இது பலவீனமான ஹதீஸ், லைஃபான ஹதீஸ் என்று பல அறிஞர் பெருமக்கள் கூறுகிறார்கள். எனவே இஷ்ராக் என்று தனி தொழுகை என்பது கிடையாது. அல்லாமா ஷேகுல் உசைமீன் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய கூற்று என்னவென்றால், சூரியன் உதயமாகி 15 நிமிடம் கழித்து தொழுதால் அதற்கு இஷ்ராக் என்றும், சூரியன் உச்சிக்கு செல்வதற்கு முன்பு தாமதமாக தொழுதால் அதற்கு துஹா என்று பெயர். எனவே இஷ்ராக் துஹா இரண்டும் ஒரே தொழுகை என்பதை குறிக்கிறது. ஆக அருமை சகோதர சகோதரிகளை, இந்த துஹாவுடைய தொழுகை அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய தொழுகை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அன்பை பெற்றுத்தரக்கூடிய தொழுகை. இன்ஷா அல்லாஹ் உயிருள்ளவரை நாம் இந்த தொழுகையை பேணுதலோடு தொழுது கொள்வோம். அல்லாஹ் அதற்கு அருள்வாளிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.